எப்போ ஒரே மாரி ஆப்பம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு வாட்டி இந்த கவுனி அரிசியில ஆப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. ஆப்பம் பண்றதுக்கு மாவு ஊற வச்சிரலாம். 1 கப் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதோடவே 1 கப் பச்சை அரிசி, கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கவுனி அரிசியில அழுக்கு இருக்கும். அதனால 4, 5 வாட்டியாட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஊறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ எடுத்திருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் வேக வச்ச சாதம், 3/4 கப் துருவன தேங்காய், ஊற வச்சிருக்க அரிசி கூட இளநீயும் சேர்த்து ஊற வச்சிருக்க தண்ணியை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் லூஸா இருக்கணும். இளநீக்கு பதிலாக தேங்காய் தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா வெறும் தண்ணி சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துல புளிச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பத்துக்கு பாத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் லூஸா இருக்கணும். ஆப்பச்சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஆப்பத்தை ஊத்தி எடுத்துக்கோங்க. வழக்கமா ஊத்துற மாதிரியே ஊத்தி கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கவுனி அரிசி ஆப்பம் தயாராயிருச்சு. இதை தேங்காய் பாலோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் முட்டையில வெள்ளை குருமா ரெடி பண்ணியிருக்கேன். இதோடவும் இது ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.